நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ தமிழ்நாடு முன்னுக்கு வரணும், நல்ல முறையா இருக்கணும் அப்படின்னு தேசப்பற்றுள்ள ஒவ்வொரு ஆம்பளையும் இதை லைக் பண்ணு, ஷேர் பண்ணு. இப்போ நான் என்ன மேட்டர் பேச வரேன், சாராய கடை ஒழிக்கணும். சும்மாலாம் அது ஒழியாது. ஒழிக்கணும் பேசிக்கிட்டே இருந்த மட்டும் பத்தாது. அதை மொத்தமாக நம்ம போய் போறோம்னாக்கா அது ஜெயிக்க முடியும். இப்போ ஸ்கூல் பசங்களை போகிறோம், மாணவர்களை போகிறோம், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை போகிறோம், தூக்கி உள்ள விட்டாங்க. ஏன் தெரியுமா? சாராய கடை ஒழிக்கணும்னு போராடின ஒரே காரணத்துக்காக. சாராய கடை ஏன் ஒழிக்கணும்னு போராடினாங்க? அதே மாணவர்களை தண்ணியை போட்டு தம் அடிச்சுக்கிட்டு சுத்தி தெரிஞ்சா இவங்களை நம்பியா நம்ம இந்தியா உருப்பட போகுது அப்படி இப்படின்னு நக்கல் வேணா விட தெரியுதுல. அதை போராடினா மட்டும் தூக்கி உள்ள ஓடுறீங்க. நல்லதுதானே போராடுறாங்க. என்ன எதிர்கால இந்தியா மாணவர்கள் இப்ப என்ன இருக்குது? ஜெயில் கம்பிதான் இருக்குது. இதே போலீஸ் பாரு, ஒரு மயங்கி வந்த ஸ்டூடெண்ட்டை பிடிச்சி சூக்கலால உதச்சிருக்கு. ஏன் உதச்சது? அந்த புள்ள நான் உனக்கு பட்டிச்சலையா கேட்டுச்சு, சேலையா கேட்டுச்சு, என்ன கேட்டுச்சு? சாராய கடையை ஒழிக்கணும்னு சொல்லிச்சு. அதுக்கு தூக்கி போட்டு அடிப்பீங்க, வைப்பீங்க. நான் எல்லா போலீஸும் சுத்தமா நல்ல போலீஸ் கெட்ட போலீஸ்னு சொல்லல. ஆனா முக்காவாசி போலீஸ் நல்ல போலீஸ் தான். ஒவ்வொரு லட்சியத்தோடையும் போலீஸ் ஆகணும் வெறியில சேர்ந்திருக்காங்க. ஏன் அந்த கவர்மெண்ட் அதை அப்படியே அடக்கி கூலக்கும்புடு போட வைக்குது. இதே எல்லாத்துக்கும் ஒரு துறை அமைச்சிருக்கீங்களா? அதே மாதிரி இந்த போலீஸ் துறையை மட்டும் ஏன் அடுத்த துறை அமைக்கல? அதாவது அப்படி அமைச்சு பாருங்க, அப்ப தெரியும். ஒவ்வொரு போலீஸும் மனசுல இருக்கிற வெறியும் தூக்கி போட்டு பந்தாடிடுவாங்க. போலீஸ் நல்ல போலீஸ் தான். நீங்க பயப்படாங்க போலீஸ். சிங்கம் 2 படம் பாத்தீங்களா? சிங்கம் ஃபர்ஸ்ட், சிங்கம் 2 சாமி, அதாயா போலீஸ். அப்படி இரியா, எதுக்கியா பயப்படுறீங்க? போலீஸ்ன்ற ஒரு ஹெட் இருக்கணும். சும்மா பயப்படாதீங்க. பயப்படாம தில்ல நின்னு நியாயத்துக்கு போராடுங்க. நீங்க சொல்லுங்க. இப்ப சாராய கடை ஒழிக்கணும்னு சொல்றீங்களா? இப்படி சும்மா போய் பேசினா ஒன்னும் வேலைக்காது. இதே உங்க ஃப்ரெண்டு இருப்பாங்களா, ஏன் நண்பர்கள், உங்க ஃப்ரெண்டுகளை கூட்டிட்டு ஒரு 50 பேர் போங்க. மொத்தமா போய் ஒரு டிராபிக் போங்க. ஒரு டிராபிக்ல ஒரு 4 போலீஸ் இருக்கும். போய் மொத்தமா மாட்டுங்க. ஒரு 50 பேர் மாட்டினா என்ன ஆகும்? போலீஸ் எதுக்குடா நீ ஹெல்மெட் போடாம வந்த அப்படின்னு தூக்கி உள்ள வைப்பாங்க. அப்ப நீங்க சொல்லுங்க, சாராய கடை நீங்க முதல் ஒழிங்க, நாங்க வேணா ஹெல்மெட் போடுறோம் அப்படின்னு சொல்லுங்க. எங்க உயிரை காப்பாத்த எங்களுக்கு தெரியாதா? ஹெல்மெட் போடு. ஹெல்மெட் எதுக்கு போடுறோம்? எங்க உயிரை காப்பாத்த. சாராயத்தை குடிச்சிட்டு ஹெல்மெட்டை போட்டு போனா மட்டும் ஆக்சிடென்ட் ஆகாதா? சாக மாட்டோமா? சாராயத்தை ஒழிச்சாலே ஹெல்மெட் போட வேண்டியது இல்லையா? ஆக்சிடென்ட் ஆகாதியா? கரெக்டா போகுமியா? இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒன்னு சொல்ல விரும்புறேன். சாராயத்தை மட்டும் ஏன் நீங்க எடுத்தீங்க? விவசாயத்துறை எடுங்களேன். விவசாயத்துறை எடுத்து விவசாயம் பண்ணுங்க. நல்லா வெளிநாட்டுக்கு சேல்ஸ் பண்ணலாம், நம்மளுக்கும் கரெக்டா இருக்கு. ஏன் அதை மட்டும் சாராயத்துல உனக்கு வருமானம் வருது, எங்க காசு வேணும், இதெல்லாம் வேணும், அதை மட்டும் நீங்க எடுத்துக்கீங்க. இதே ஸ்கூல் மெயினா அடிப்படை ஸ்கூல் தான். இதே தனியார் ஸ்கூல் போல இருக்குதுல்ல, அதை பூரா விட்டு நீங்க கவர்மெண்ட் எடுத்து நடத்துங்க. ஒரு தனியார் ஸ்கூல்ல பண்ணி பாருப்பா, அப்ப தெரியும் உங்களுக்கு என்ன மேட்டர்னு. ஏன் அதை மட்டும் பண்ண மாட்டீங்க? நீங்க வாட்டுக்கு அப்படியே போறீங்க, சாராய கடை எடுத்துக்கிறீங்க, அந்த மெயினான ப்ராப்பர்ட்டி பூரா தூக்கிறீங்க. ஏன் சாராய கடை ஒழிங்கப்பா. சாராய கடை ஒழிச்சிங்கன்னா எல்லாமே டோட்டலா இதாங்க. இதை நான் ஏன் சொல்ல வரேன் தெரியுமா? நானே ஒரு குடியாரன், இப்ப நிப்பாட்டிட்டேன். ஏன்? இப்ப வர சரக்குலாம் சரியில்லை, டம்மி பீஸ். ஒரு ஆப் அடிச்சா தாப்பா ஃபுல்லே ஏறுது சரக்கு. அது வரைக்கும் கொசு மாதிரி இருக்குது. இது வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டேன். ஏன்? திரிஞ்சிட்டேன். இப்ப நான் நினைக்கிறேன், எனக்கு என் தமிழ்நாடு நல்லா இருக்கணும், நல்லதுதான் போராடுறாங்க. ஏன் அந்த கவர்மெண்ட் தெரியாதா இப்ப நடக்கிற பிரச்சனைலாம்? கண்டுக்கிறாம இருக்குது. டாக்டர் அப்துல் கலாம் இப்ப இறந்தாரு, அதுக்கு போய் எல்லா அமைச்சரும் போனாங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல இருந்து அதிகமா போகல. ஏன் தெரியுமா? உடம்பு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை. ஏயா, ஒரு ஜனாதிபதி, அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாட்டுக்காரரு, தமிழ்நாடு இருந்து அவ்வளவு முன்னேறினாரு, விஞ்ஞானி வேற, அவரு சடங்குக்கு போக முடியாது அவனால. இறுதி சடங்கு அத கூட நீ கலந்துக்க முடியலையா? நீங்க ரைட்டு, அதை விட்டு. இப்ப பக்கத்துல லாட்டரி சீட்டு பிரச்சனை. லாட்டரி சீட்டை கேட்டா அது உங்களுக்கு தான் தடை பண்ணு சொல்றாங்க. அட முட்டா ஜனங்கள, உங்களுக்கு ஒன்றும் தடை பண்ண கிடையாது. அது தனிப்பட்ட நபர் நடத்தினது, பம்பர் பரிசுன்னு சொல்லி. அதை கவர்மெண்ட் டிவில தான் போட சொன்னாங்க. இவங்க கொடுக்க மாட்டேன்னு அப்படி அது வச்சு அதை தடை பண்ணாங்க. இதே பக்கத்து மாநில இருந்து கேரளாவில் போய் லாட்டரி சீட்டு வாங்கிட்டு லாட்டரி சீட்டை வாங்கிட்டு நீங்க வித்துக்குங்க. ஒண்ணும் பண்ணாது நம்ம கவர்மெண்ட். ஏன்னு கேட்கிறியா? சாராய கடைக்க பந்தோபஸ்தோட போகுதியா? நீ லாட்டரி சீட்டு பந்தோபஸ்து நம்மளுக்கு கிடைக்கும். அதை பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க. அதை விட்டுட்டு இப்ப ஆகஸ்ட் 15ஆம் தேதி சரக்கடை நிப்பாட்டுறாங்க. நான் கேள்விப்பட்டேன். அப்படிலாம் நிப்பாட்ட மாட்டாங்க. நீங்க ஒரு 100 பேர் 150 பேரா போய் கேட்டீங்கன்னு வச்சுங்க, கண்டிப்பா அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். சும்மா நம்மளா போனோம்னாக்க இது வேலைக்கு ஆகாது. இதை லைக் பண்ணு, ஷேர் பண்ணு, எல்லாத்துக்கிட்டையும் சொல்லு. வணக்கம்.